ஓம் சாந்தி 30-1-2024. இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது. பாபா உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் அழைத்து செல்கிறார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். கேள்வி: எப்பொழுதும் யோக நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்ற கட்டளை அடிக்கடி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏன் கூறப்படுகிறது? பதில்: ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேரத்தின் விநாச காட்சிகள் எதிரில் இருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்கள் இறப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் நடக்கும். அந்த சமயம் மனநிலை ஒரே நிலையாக இருக்க வேண்டும். அனைத்து காட்சிகளை பார்த்தாலும் அடிப்பட்ட விலங்கிற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். அதற்காக யோக நிலையில் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய யோகி குழந்தைகள்தான் ஆனந்தமாக இருப்பார்கள். நாம் பழைய உடலை விட்டுவிட்டு நம்முடைய இனிமையான வீட்டிற்கு போவோம் என்பது அவர்களுடைய புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறார் அல்லது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் நினைவு செய்தனர். அனைவரும் ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷனிகள். அந்த பிரியதர்ஷனாகிய சிவபாபாவின் சித்திரம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு அமர்ந்து பூஜை செய்கிறார்கள். அவரிடம் என்ன கேட்க விரும்புகிறார்கள் அது தெரியவில்லை. அனைவரும் பூஜிக்கிறார்கள். சங்கராச்சாரியார் கூட பூஜை செய்கிறார். அனைவரும் அவரை பெரியவர் என நினைக்கிறார்கள். ஆனால் தர்மஸ்தாபகராக இருக்கலாம். ஆனால் அவரும் மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே வருகிறார். இப்போது அனைவரும் கடைசி பிறவியில் வந்தடைகிறார்கள். இப்போது சிறியவர் பெரியவர் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார். நான் உங்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கிறேன். தூய்மை இல்லாத இந்த உலகத்தில் வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். தூய்மையற்ற உலகம், வேற்று நாட்டில் வாருங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக துக்கத்தில் இருப்பார்கள். அதனால்தான் அழைக்கிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் மோசமான பழைய உலகம், பழைய உடலில் அவசியம் வர வேண்டி இருக்கிறது. அதுவும் தமோ பிரதான உடலில் என கூறப்பட்டு இருக்கிறது. சதோ பிரதானமான உலகத்தில் என்னை யாரும் நினைப்பது இல்லை. நாடகத்தின்படி நான் அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றுகிறேன். சத்யுகத்தில் நிச்சயமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். மற்ற சத் சங்கங்களில் வெறும் சாஸ்திரங்களை படித்து படித்து கலியுகத்திற்கு தான் வருகிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும். புதைக்குழியில் சிக்கிக் கொண்டவர்கள் துக்கப்படுகிறார்கள். இதுவே துக்க உலகமாகும். அது சுகமான உலகமாகும். பாபா எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கிறார். ஏனென்றால் பாவம் பெண்கள் எதுவும் அறியவில்லை. மீண்டும் திரும்பி போக வேண்டும் அல்லது எப்பொழுதும் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது யாருக்கும் புரியவில்லை. இப்பொழுது அனைத்து தர்மத்தினரும் இருக்கிறார்கள். முதலில் சொர்க்கம் இருந்தது என்றால் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. முழு சக்கரமும் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது.
கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்கிறார்கள். இதற்குதான் காரிருள் என்கிறார்கள். ஞானம் என்பது நல்ல வெளிச்சமாகும். இப்பொழுது குழந்தைகளின் புத்தியில் வெளிச்சம் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஆலயத்திற்கு சென்றால் நாங்கள் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று கூறுவீர்கள். நாங்கள் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணராக மாறுகின்றோம் என்று கூறுவீர்கள். இந்த விஷயங்கள் வேறு சத் சங்கங்களில் இருக்காது. அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். இப்பொழுது நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிகிறீர்கள். ரிஷி முனி போன்றோர் நாங்கள் அறியவில்லை என்று கூறினார்கள். நீங்களும் முதலில் அறியவில்லை. இந்த சமயம் முழு உலகத்திலும் பக்தி இருக்கின்றது. இது பழைய உலகம் ஆகும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? சத்யுகம். புதிய உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. பிறகு பிரிவு ஆகியுள்ளது. பல தர்மங்களில் ஓசை ஏற்படுகிறது. அனைத்திலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். நாடகத்தின்படி அவர்கள் கொள்கை அப்படிதான். யாரையாவது பிரிக்க வேண்டும் என்றால் சண்டை ஏற்படுகிறது, பிரிவுகள் ஏற்படுகிறது. மனிதர்கள் பாபாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தால் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சமயம் தேவி தேவதா தர்மம் கீழான நிலைக்கு வந்துவிட்டது என தந்தை புரிய வைக்கிறார். இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று தெரிந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை. இப்பொழுது நாம் தேவதையாகிக் கொண்டு இருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சிவபாபா நம்முடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரன் ஆவார். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் கடிதம் எழுதும் போது கீழே தங்கள் கீழ்ப்படிந்த சேவகன் என எழுதுகிறார்கள். நான் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என பாபாவும் கூறுகின்றார். இந்த தாதாவும் நானும் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என்கிறார். நான் 5000 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன். வந்து குழந்தைகளுக்கு சேவை செய்கிறேன். தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே என்று என்னை கூறுகிறார்கள். இதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை. இத்தனை சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. தந்தை வந்து அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார். இந்த சமயம் ராவணனுடைய ராஜ்யம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். மனிதர்கள் தூய்மை இழந்து கொண்டே போகிறார்கள். இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து போகிறார். அதற்குதான் அல்லாவின் தோட்டம் என்று கூறுகிறார்கள். இது முட்களின் காடு ஆகும். சங்கம யுகம் மலர்களின் தோட்டம் ஆகும். அங்கே நீங்கள் எப்பொழுதும் சுகமுடையவர்களாக இருக்கின்றீர்கள். எப்பொழுதும் ஆரோக்கியமாக, எப்பொழுதும் செல்வந்தர்களாகவும் மாறுகின்றீர்கள். அரை கல்பம் சுகம், பிறகு அரை கல்பம் துக்கம் என இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவு கிடையாது. அனைவரையும் விட பெரிய தந்தை வருகிறார். அனைவரையும் சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து போகிறார். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்கு செல்லும் பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார்கள். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். அதிலும் சுகம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை பாதி பாதி என்றால் என்ன சுவை இருக்கும்? பக்தி மார்க்கத்தில் கூட மிக பெரிய பணக்காரர்களாக இருந்தீர்கள். நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம் என்பது இப்போது நினைவிற்கு வருகிறது. மிக பெரிய பணக்காரர்கள். நஷ்டம் அடையும் பொழுது நம்மிடம் என்னென்ன இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது என்பது நினைவிற்கு வருகிறது.
பாரதம் பணக்கார நாடாக இருந்தது என பாபா புரிய வைக்கிறார். சொர்க்கமாக இருந்தது. எவ்வளவு ஏழையாக இருக்கின்றது. ஏழைகள் மீதுதான் இரக்கம் ஏற்படுகிறது. இப்பொழுது ஒரே அடியாக ஏழையாகி விட்டீர்கள். பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். யார் பணக்காரர்களாக இருந்தனரோ அவர்களே ஏழைகளாகி இருக்கின்றனர். இதுவும் நாடகமாகும். மற்றபடி மற்ற தர்மங்கள் அனைத்தும் உபகிளைகளாகும். எத்தனை தர்மத்தின் மனிதர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். பாரதவாசிகள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். ஒரு குழந்தை மற்ற தர்மங்களின் கணக்கு வழக்கை கணக்கிட்டு அனுப்பியிருந்தது. ஆனால் அதிகமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. இதுவும் நேரத்தை வீணடிப்பது. அவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் அமர்ந்து இருந்தால் வருமானம் சேமிப்பு ஆகும். நமக்கு முக்கியமான விஷயம் முழுமையாக முயற்சி செய்து உலகின் அதிபதி ஆக வேண்டும். நீங்கள்தான் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். நீங்கள்தான் தமோ பிரதானமாகி இருக்கிறீர்கள் என பாபா கூறுகிறார். 84 பிறவிகள் நீங்கள் எடுத்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் திரும்ப போக வேண்டும். பாபாவிடம் இருந்து சொத்தை அடைய வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக பாபாவை நினைத்தீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறுவதை கேட்பதற்காக பாபா வந்திருக்கிறார். பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து போகிறார். பாரதத்தின் உயர்வு தாழ்வு பற்றி கூட ஒரு கதை இருக்கிறது. இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும். உறவும் பழையதாகும். இப்பொழுது மீண்டும் புதிய உறவில் செல்ல வேண்டும். இந்த சமயம் நடிகர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இவர்களில் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. ஆத்மா அழிவற்றது. எவ்வளவு அதிகமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். அவை ஒருபோதும் அழிவது இல்லை. இத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் வீட்டிற்கு போக வேண்டும். அனைவரின் சரீரமும் அழிந்து போகும். ஆகவேதான் ஹோலிகா கொண்டாடுகிறார்கள். நாம் தான் பூஜைக்கு உரியவராக இருந்தோம். பூஜாரி ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் பூஜைக்கு உரியவராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். அங்கே இந்த ஞானம் இருக்காது. இந்த சாஸ்திரங்களும் இருக்காது. அனைத்தும் அழிந்து போகும். யார் யோக நிலையில் இருப்பார்களோ, ஸ்ரீமத் படி நடப்பார்களோ அவர்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள். பூகம்பத்தில் அனைத்தும் எப்படி அழிகின்றது என்பதை, முழு கிராமமும் எப்படி அழிந்து போகின்றது என்பது செய்தித்தாள்களிலும் வருகிறது. முதலில் மும்பை இவ்வளவு பெரியதாக கிடையாது. சமுத்திரம் வறண்டு விட்டது. மீண்டும் சமுத்திரம் ஆகிவிடும். இந்த கட்டிடம் எதுவும் இருக்காது. சத்யுகத்தில் இனிமையான நீரோட்டத்திற்கு அருகில் மாளிகை இருக்கும். உவர்ப்பு தண்ணீர் அருகில் இருக்காது. அது இருக்கவே இருக்காது. சமுத்திரம் ஒரே ஒரு முறை பொங்கினாலே அனைத்தும் அழிந்து போகும். அதிகமான துன்பம் ஏற்படும். கோடிக்கணக்கான மனிதர்கள் இறப்பார்கள். தானியங்கள் எங்கிருந்து வரும்? ஆபத்துகள் வரும் என அவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் யார் யோக நிலையில் இருப்பார்களோ அந்த சமயம் ஆனந்தமாக இருப்பார்கள். அடிப்பட்ட விலங்கிற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். பனிமழை பொழியும் போது அநேக மனிதர்கள் இறந்து போவார்கள். அதிகமாக இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். இது அனைத்தும் அழிந்து போகும். இதற்குதான் இயற்கை சீற்றங்கள் என்று பெயர். கடவுளால் ஏற்பட்ட சீற்றங்கள் என்று கூற முடியாது. கடவுள் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும்? சங்கர் கண்ணை திறந்தார். அழிவு ஏற்பட்டது என்பது கிடையாது. இது
அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஏவுகணைகள் பற்றி கூட சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஏவுகணைகள் மூலமாக எவ்வாறு அழிக்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நெருப்பு, விஷவாயு அனைத்தும் அதில் சேர்ந்துவிடும். கடைசியில் அனைவரும் உடனுக்குடன் இறக்க வேண்டும். குழந்தைகளும் துக்கப்படக்கூடாது. ஆகவேதான் இயற்கை சீற்றங்களினால் உடனுக்குடன் இறப்பார்கள் என பாபா புரிய வைக்கிறார். இது அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒருபோதும் அழியாது. சிறியதாகவும் பெரியதாகவும் ஆகாது. ஷரீரம் எங்கே அழிந்து போகும். மற்ற ஆத்மாக்கள் அனைத்தும் இனிமையான வீட்டிற்கு சென்றுவிடும். பாபா கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகிறார். நீங்களும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுகிறீர்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஸ்ரீ ஸ்ரீ என்றும் இந்த தேவதைகளுக்கு ஸ்ரீ என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீமதி, ஸ்ரீ இன்னார். இப்பொழுது ஒரு தந்தைதான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். விகாரத்தில் ஈடுபடுவது ஸ்ரீமத்தா? இது மோசமான உலகமாகும். இப்போது என்னை நினைவு செய்யுங்கள், அழுக்கு நீங்கிவிடும் என இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை கூறுகிறார். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். நமக்கு உலகத்தின் முதலிடை கடைசியின் சக்கரத்தை பற்றிய ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த அலங்காரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்று நீங்கள் உங்களை சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர் என நினைக்கிறீர்கள். நாளை மாயை அடி கொடுத்தால் ஞானம் பறந்து போகும். ஆகவேதான் பிராமணர்களாகிய உங்களின் மாலையை உருவாக்க முடியாது. மாயை அடி கொடுத்து அநேகரை விழ வைக்கிறது. அவர்களின் மாலையை எப்படி உருவாக்க முடியும்? நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ருத்ர மாலை சரி, விஷ்ணுவின் மாலையும் இருக்கிறது. மற்றபடி பிராமணர்களின் மாலை கிடையாது. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னை மட்டும் நினையுங்கள் என குழந்தைகளுக்கு வழிமுறை கூறுகிறார். பாபா நிராகாரமானவர். அவருக்கு என்று சரீரம் கிடையாது. மேலும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் வந்திருக்கிறார். அதாவது 60 வயதில் வானப்பிரஸ்த நிலையில் குருவை வைத்துக் கொள்கிறார்கள். நானே சத்குரு, ஆனால் குப்த வேடத்தில் இருக்கிறேன். அவர்கள் பக்தியின் குரு, நான் ஞான மார்க்கத்தின் குரு. பிரஜாபிதா பிரம்மாவை பாருங்கள், எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றார்கள். புத்தி எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பால் சென்றுவிட்டது. முக்திக்கு சென்ற பிறகு ஜீவன் முக்தியில் வருகிறார்கள். நீங்கள் முதலில் வருகின்றீர்கள், மற்றவர்கள் பின்னால் வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் முதலில் சுகம், பிறகு துக்கத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகம் நாடகமாகும். ஆஹா பிரபு, உங்களுடைய லீலையே லீலை என கூறுகிறார்கள். உங்களுடைய புத்தி மேலிருந்து கீழ் வரை சுழன்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் லைட் ஹவுஸ் வழிகாட்டக்கூடியவர்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் அல்லவா? என்னை நினைத்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என பாபா கூறுகிறார். ட்ரெயினில் கூட நீங்கள் எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பாரதத்தில்தான் தந்தை வருகிறார் என புரிய வைக்கலாம். சிவ ஜெயந்தி கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் எப்போது நடக்கிறது இது யாருக்கும் தெரிவது இல்லை. நேரம், நாள் இரண்டும் இல்லை. ஏனென்றால் கர்ப்பத்தினால் பிறக்கவில்லை. தன்னை ஆத்மா என உணருங்கள்.
என பாபா கூறுகிறார். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள், தூய்மையாக இருந்தீர்கள், மீண்டும் அஷரீரியாகி விடுவீர்கள். என்னை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள், பாவங்கள் அழிந்து போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். புத்தியை எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பால் செலுத்த வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். ஆகவே இந்த வானப்பிரஸ்த நிலையில் சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்ய வேண்டும். தங்களின் நேரத்தை வீணாக்க கூடாது. வரதானம். சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது வைரமாகி வைரத்தை பார்க்கக்கூடிய கரையற்ற வைரம் ஆகுக. விளக்கம். வைரமாகி வைரத்தை பாருங்கள் என்பது பாப்தாதாவின் ஸ்ரீமத். ஒரு ஆத்மா எவ்வளவுதான் கருப்பான கரியாக இருந்தாலும் சரி, தமோ குணமுடையதாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களது பார்வை பட்டவுடனேயே அவரது கருப்புத்தன்மை குறைந்து விட வேண்டும். அமிர்த வேளை முதல் இரவு வரை எவ்வளவு பேர்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, நீங்கள் வைரமாகி வைரத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு தடை அல்லது சுபாவத்தின் வசப்பட்டு வைரத்தின் மீது மாசு ஏற்பட்டுவிடக் கூடாது. அநேக விதமான நிலைகளின் தடைகள் வந்தாலும் கூட நீங்கள் சக்திசாலி ஆகிவிட வேண்டும். அந்த தடைகளின் தாக்கம் உங்கள் மீது ஏற்படக்கூடாது. ஸ்லோகன். மனம் மற்றும் புத்தியை மனம் செல்லும் வழியிலிருந்து காலியாக வைத்திருப்பவர்களே கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். அவ்யக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். விளக்கம். எப்படி விண்கலத்தில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் காரணத்தால் முழு பூமியின் எந்த இடத்தினுடைய படத்தை எடுக்க விரும்பினாலும் அவர்களால் எடுக்க முடியும். அதே போல அமைதியின் சக்தி மூலமாக அகநோக்கு தன்மை என்ற குகையில் அமர்ந்து அமைதியின் ஆழமான அனுபவம் செய்யுங்கள். இந்த உணர்வு உங்களை டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.